பொன்னி சீரியல் அப்கமிங் எபிசோடில் பொன்னி இங்கே மொட்டை மலை தங்கறதுக்கு இனிமேலும் நாம் சும்மா இருக்க முடியாது. ஏன்னா இப்போது மொட்டை மலை தங்க முடியல அப்படின்னா இந்த வீட்டில் நம்ம இல்லை முடியாமல் போயிடும். அப்புறம் இந்த வீட்டில் கடைசி வரைக்கும் நாம் பழியை ஏற்றுக்கிட்டு போன மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி பொன்னி அவசரமாக கிளம்பி போகிறாங்க. அதை பார்த்த சுந்தரம் பரவாயில்லையே பொன்னி ஒரு இந்த வீட்டோட கிளம்பிட்டா போலேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பொன்னி போன நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் திரும்ப வராங்க. வரும்போது ஒரு தள்ளு வண்டியில் வெறும் மூங்கிக்களி கயிறு எல்லாத்தையும் ஏற்றிட்டு வராங்க. அதை பார்த்து அங்கே இருந்த எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இந்த பொன்னி எங்கே போயிட்டு வரது மட்டும் இல்லாமல் களி கயிறுன்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து வரா, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சுந்தரம் இங்கே முடிச்சிட்ருக்காரு. ஒரு பக்கம் சக்திக்குமே இங்கே நடக்குதுன்னு புரியல. ஜெயா பிரீத்தி எல்லாருமே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காங்க. அப்போதைக்கு சந்திரசேகர் கேட்குறாரு, என்னம்மா பொன்னி எங்கே போயிட்டு வர, என்னம்மா இதெல்லாம் எதுக்குமா இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா நான் இனிமேல் மொட்டை மலை தங்க போது முடிவாயிடுச்சு, அதான் மொட்டை மாடில் எனக்குன்னு ஒரு குடிசையை போட்டுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் ஜெயா ஒன்று என்னங்க நினச்சிட்ருக்காவ, அவள் விருப்பத்துக்கு ஏதோ பண்ணிகிட்ருக்கா, அப்படிலாம் மொட்டை மாடில் எதுவும் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு பொன்னி சொல்கிறாங்க, ஏன் போடக்கூடாது, எதுக்கு போடக்கூடாது, என் மேலே நீங்கள் தேவையில்லாமல் பழியை போட்டிங்களே அப்போ மட்டும் கேட்டுட்டா போட்டிங்க, என் மேலே விழுந்த பழியை நான் கண்டிப்பாக நிரூபிக்காமல் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், அது வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருப்பேன், அதுக்காக அந்த மொட்டை மாலை தான் இருக்க போகிறேன், அதனால் எனக்கு இப்போ மொட்டை மாலை தங்குறதுக்கு ஒரு ரூம் வேணும், அதுக்காக நான் இருக்கிற இந்த மொட்டை மாடில் குடிசையை போட்டுக்கப்பேன்னு சொல்லி இங்கே பொன்னி ஆளுங்கள்லாம் அழைச்சிட்டு போயிட்டு மொட்டை மாடில் அவங்களுக்குன்னு ஒரு குடிசையை போடுறாங்க. அந்த குடிசையை போட்டுட்டு பொன்னி அங்கே இருக்காங்க. இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அம்மா ஃபோட்டோவும் கொண்டாந்து அந்த குடிசையை வச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பாருமா என் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இப்படியாப்பட்ட நேரத்தில் கூட நீ என் கூட இல்லைன்னு நினைக்கும் போதாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நீ சொல்லி கொடுத்துருக்க அந்த நியாயம் நேர்மை எல்லாமே என்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக நியாயத்துக்காக போடும்போது எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி தான் ஜெயிக்க முடியும் நீ சொல்லியிருக்க. அதுக்காக தான் நான் தொடர்ந்து போராடிட்டுருக்கேன். என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறத எப்படியாவும் நான் நிரூபிச்சுட்டு இந்த வீட்டோட கிளம்பிடுவேன். அது வரைக்கும் எனக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தியை மட்டும் எனக்கு கொடுமா அப்படிங்கிற மாதிரி இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க பொன்னி. அதை பார்க்குற சக்தி பொன்னிகிட்ட போய் பேசணும்னு நினைக்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக நம்ம போய் பேசணும்னா சக்தி பொன்னி ஏற்றுக்க போகிறது கிடையாது. எப்படி நம்மளை இன்சல்ட் பண்ணி தான் அனுப்ப போகிறா, என்ன தான் பண்ணுறது. ஸோ பொன்னியை இந்த வீட்டில் நல்ல மகாராணி மாரி வச்சு வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதுக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பொன்னி இந்த வீட்டில் இந்த தப்பு பண்ணலை அப்படிங்கிறது நிரூபிச்சாகணும். அதுக்கு என்ன தான் பண்ண முடியும் நாம அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அப்படி நின்றுட்டு இருக்காங்க. அப்போதைக்கு பொன்னி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இருக்கிற சுந்தரமும் சரியில்லை, அந்த பிரீத்தியும் சரியில்லை, ரெண்டு பேருமே ஃப்ராடுங்க தான். ஆனால் ரெண்டு பேருமே பண்ணுற ஃப்ராடு தனத்தை என்னால் கண்டுபிடிக்கவே முடியலம்மா. லாஸ்ட் டைம் அந்த பிரீத்தியை அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அங்கே தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறா போல். ஆனால் நான் அங்கே போய் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட அட்ரஸ்லாம் விசாரித்தேன். ஆனால் எனக்கு அட்ரஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படி மட்டும் நான் அன்னைக்கு அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி அங்கே மட்டும் போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக பிரீத்தியோடைய அம்மா அப்பாவை கையும் களமாக பிடிச்சிருப்பேன். பிடிச்சிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி இந்நேரத்துக்கு என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சுட்டு நாங்கள் இருந்து கிளம்பியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி இங்கே பொன்னி அவங்க அம்மா ஃபோட்டோவில் உட்காந்துட்டு அழுகுறாங்க. அதை கேட்ட சக்தி அப்போது பொன்னி சொல்கிற மாதிரி பிரீத்தியோடைய அம்மா அப்பாவை அந்த ஹாஸ்பிட்டலில் கடைசியாக பார்த்துருக்கா. அப்போது அங்கே போய் ஏதாவது விசாரித்தோம்னா கண்டிப்பாக ஒரு உண்மை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நாம் போனாலும் கண்டிப்பாக அங்கே எதுவும் நடக்காது. நம்மளை பார்த்தானா பொன்னி நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்கன்னு சொல்லி நம்ம மேலே கோவப்படுவா. அதனால் அப்புறம் அங்கே ஏதாவது ஆதாரம் இருந்தால் கூட பொன்னி அந்த பக்கம் வரமாட்டா. அதனால் நாம் போகிறது பொன்னிக்கு கண்டிப்பாக இடைஞ்சா தான் இருக்கும். ஆனால் நாம் போகாமல் இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார் சக்தி. சரி, நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு இருக்கான்ல, அவனுக்கு கால் பண்ணுவோம். அவனை கால் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சும்மா ஒரு விசாரணையை போட சொல்லுவோம். கண்டிப்பாக அப்படி போட்டால் ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும். அந்த ஆதாரம் கண்டிப்பாக பொன்னியை எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலை, எந்த ஒரு குற்றமும் பண்ணலை, அவள் நிரபராதி அப்படிங்கிற ஒரு ஆதாரம் கிடைச்சா போதும். கண்டிப்பாக பொன்னியை அப்புறம் இந்த வீட்டில் மகாராணி மாதிரி வாழ வைக்கலாம். நாம் பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறது பொன்னி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிறதுல நாம் கரெக்டாக இருந்திருக்கணும், அன்றைக்கி பேசியிருக்கணும். ஆமாம், நாம் அன்றைக்கி பேசவே இல்லை. நாம் அன்றைக்கி அமைதியாக இருந்தது தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் பொன்னி நம்மளை வெறுக்கிறா. அதனால் நாம் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி சக்தி யோசிக்கிறாரு. உடனே அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இது மாதிரி இந்த வீட்டில் பிரீத்திக்கும் எனக்கு நடந்த கல்யாணம், அந்த கல்யாணம் நின்று போனது, பொன்னி வந்தது. ஆனால் பொன்னி மேலே இப்போது எல்லாருமே பழி சொல்கிறது. ஆனால் பொன்னி நினைக்கிறது என்னென்னா அந்த ஹாஸ்பிட்டலில் தான் பிரீத்தியுடைய அம்மா அப்பா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஒருவேளை அந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்களா இல்லை வெளியில் இருக்காங்களா, எப்படியும் அவங்கள்ட்ட போனால் ஏதோ ஒரு அட்ரஸ் கிடைக்கும். அப்படி அந்த அட்ரஸ் கிடைச்சாலோ இல்லை அங்கே இருக்கிற பிரீத்தி அம்மா அப்பா பார்த்தாலோ கண்டிப்பாக அவங்கள இங்கே அழைச்சிட்டு வந்து உண்மையாக சொல்லிட்டாங்க அப்படின்னா பிரீத்தி மேலே எந்த அளவுக்கு தப்பு இருக்குது அப்படின்னும்
பொன்னி மேலே இந்த அளவு தப்பு இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டா பாதி பிரச்சனை சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சக்தி நடந்த எல்லாத்தையுமே அவருடைய ஃப்ரெண்ட்கிட்ட சொல்கிறாரு. அது கேட்ட அவர், விட்ரா இதில் என்ன இருக்குது, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா, நான் இப்போயே கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் நேராக கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டல் போகிறாரு. போயிட்டு அங்கே ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி 2 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அவங்க பேரையும் சொல்லி கேட்குறாரு. ஆனால் இருந்துமே அங்கே இருக்கிற யாருமே அப்படி அந்த நேமில் யாருமே ட்ரீட்மெண்ட் எடுக்கலையான்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிரீத்தி அப்படி நேமை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு, அதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் உடனே பிரீத்தியுடைய ஃபோட்டோவை சக்தியில் கேட்குறாரு. சக்தியில் கேட்டவுடனே சக்தி அந்த ஃபோட்டோவை அனுப்புகிறாங்க. அனுப்பின உடனே அவர் இந்த ஃபோட்டோவை காட்டி, இவங்களும் இவங்களுடைய அம்மா அப்பாவும் தான் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, நீங்கள் இவங்கள பார்த்தாலே கண்டிப்பாக தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி காட்ட, சரிங்க சார் அதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நீங்கள் யார், அப்படி உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் சொல்கிற எந்த ஒரு பேஷண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் சொன்னாங்க சும்மாலாம் யாருக்கும் தரமாட்டோம், அது மிகப்பெரிய குற்றம், அதனால் நீங்கள் அந்த பேஷண்ட்டை நேரில் அழைச்சிட்டு வாங்க, இல்லைனா அந்த பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்து சீட் எடுத்துருவாங்க, நாங்கள் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவும், உடனே சக்தியோட ஃப்ரெண்டு, இங்கே பாருங்கள் நான் போலீஸ்லேருந்து வரேன், நான் இன்ஸ்பெக்டர், ஸோ ஒரு கேஸ் விஷயமாக நான் விசாரிக்க வந்திருக்கேன், இந்த கேஸில் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் நீங்களாகவே சொல்லிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, இல்லை அப்படின்னா உங்களை நான் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு விசாரிக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அந்த நேரம் ரொம்பவே பயந்துடுறாங்க. பயந்துட்டு, சாரி சார் நாங்கள் தெரியாமல் பேசிட்டோம், நீங்கள் யூனிஃபார்ம் போல தான் தெரியல, என்னாச்சு சார் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த லேடி கூட வந்த அந்த 2 பேர் யார், அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களா இல்லை வெளியில் போயிட்டாங்களா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு உடனே தேவை அப்படின்னு சொல்லவும், உடனே அந்த நர்ஸ் உடனே பயந்து போகிறாங்க. சாரி சார் எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், தயவுசெஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க சார், ஒரு வாரம் தங்கியிருந்தாங்க இங்கே, ஆனால் அவங்க இப்போது இங்கே இல்லை, அவங்க கிளம்பி போயிட்டாங்க, அப்படின்னா அந்த பேஷண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், சார் அவங்களுடைய பேஷண்ட் டீட்டெயில்ஸும் எதுவுமே தெரியல, நாங்கள் எதுவும் வாங்கிக்கல, எங்கள்கிட்ட வந்து கொடுக்கவும் இல்லை, அவங்க லாஸ்ட்டாக அவங்களுடைய ஃபோட்டோவும் ஒரு ஃபோன் நம்பர் மட்டும் தான் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லவும், எப்படி இவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்கீங்க, ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்லாம் வாங்கிக்காமல் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லவும், அந்த நர்ஸ் இதுன்னு முடிக்கிறாங்க. சாரி சார் அன்றைக்கி இந்த சுச்சுவேஷனில் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லவும், இனிமேல் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுட்டு அந்த ஃபோட்டோவையும் மொபைல் நம்பரையும் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு சக்தியோட ஃப்ரெண்டு நேராக வெளில போயிட்டு ஃபோன் பண்ணுறாரு. சக்திகிட்ட ஃபோன் பண்ணி, சக்தி இது மாதிரி அந்த ஃபோட்டோவும் ஃபோனும் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லவும், சூப்பரா அவங்கள எப்படியாச்சும் நீ பேசி அவங்கள இந்த வீட்டுக்கு மட்டும் அழைச்சிட்டு வந்துடு, அதுக்கப்புறம் மீதி நான் பார்த்துறேன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் சக்தியோட ஃப்ரெண்டும் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இதுமாதிரி நான் பிரீத்தியோட ஃப்ரெண்டு பேசுகிறேன், இதுமாதிரி பிரீத்தி உங்களுக்கு கால் பண்ண சொன்னால், இது எமர்ஜென்சி சொன்னால், பிரீத்தி உடனே உங்களுக்கு இங்கே அழைச்சிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லவும், அவங்க உடனே அப்படியா பிரீத்தி இது எங்கள்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லவும், பிரீத்தி இங்கே ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா, அவளால் இப்போ யார்ட்டையும் பேச முடியாது, அதனால தான் என்கிட்ட சொன்னான், ஸோ உங்களை உடனே இங்கே அழைச்சிட்டு வர சொன்னான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. முதல்ல பிரீத்தியோடைய அம்மா அப்பா அதை டவுட் பண்ணி யோசித்தாலும் கடைசியில் வழியே இல்லாமல் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு சரி ஓகே நான் வரேன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சக்தியோட ஃப்ரெண்டு நேராக போய் பிரீத்தியுடைய அம்மா அப்பாவை கூப்பிட்றாரு. கூப்பிடும்போது பிரீத்தி இப்போது என்ன பண்ணுறா, எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு மாதிரி இவர் ஒரு புதிய கதையை சொல்கிறாரு. அப்போதைக்கு பிரீத்தியுடைய அம்மா அப்பா அவங்க வாழ்க்கை நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அந்த கல்யாணம் நின்று போனது, அதுக்கு யார் காரணம், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா பிரீத்தி, எதுக்காக அந்த வீட்டுக்கு போயிருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அது எல்லாத்தையுமே ரகசியமான முறையில் அவர் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறாரு. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சக்திக்கு அந்த ரெக்கார்டையும் அமுச்சு விட்றாரு. அமுச்சு விட்டுட்டு சக்தியோட ஃப்ரெண்டு அவங்க அழைச்சிட்டு நேராக வீட்டுக்கு வராரு. அந்த ரெக்கார்ட்லாம் பார்த்து சக்திக்கு சந்தோஷம் தாங்கலை. ஒரு வழியாக அப்போது பொன்னி மேலே இந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது இப்போது நிரூபிச்சாச்சு. ஸோ பிரீத்தி தான் எல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. உடனே சக்தி நேராக கீழே போயிட்டு ஜெயா, பிரீத்தி, பவானி, சந்திரசேகர்னு சொல்லி எல்லாருமே கூப்பிட்டு அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. அதை போடுவோம். அங்கே பிரீத்திக்கு இல்லை பயத்தோட உச்சத்தில் போய் உட்காந்துருக்காங்க. ஐயோ எல்லாமே சக்தி தெரிஞ்சு போச்சு, இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்ட்டு ஜெயா ஆண்டியும் பிரீத்தி அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் சக்தி ஃப்ரெண்டு பிரீத்தியுடைய அம்மா அப்பாவே அங்கே அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்த உடனே அங்கே யாராலையுமே ஒன்றும் பேசவே முடியல. இப்படி பண்ணுற தப்பை எல்லாத்தையும் நீ பண்ணிவிட்டு தேவையில்லாமல் அந்த அப்பாவி பொண்ணு மேலே பழியை போட்டு இப்படி நல்ல நாடகம் யாரும் ஏமாத்திருக்கே, ஒன்றை போய் நம்புறனே, இது எனக்கு தேவைதானா அப்படிங்கிற மாதிரி ஜெயா ஆண்டி ரொம்பவுமே பிரீத்தியாக பயங்கரமாக திட்டுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்ட பொண்ணு இப்போ புரியுது அவங்களுக்கு, நான் இந்த தப்பு பண்ணலன்னு சொன்னேன் ஆனால் கேட்கவே இல்லை, எல்லாருமே என்ன மட்டும் சொன்னீங்க, ஆனால் உங்கள் கூடிய வச்சுக்கிட்டு அவங்க தான் எல்லா பிரச்சனை பண்ணியிருக்காங்க, இப்போ நான் இந்த தப்பு இல்லைன்னு பண்ணல அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு, இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்கிறதுல அர்த்தமே இல்லை, நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பொண்ணு பேக் எடுக்க போகிறாங்க. சக்தி உடனே இங்கே பயங்கரமாக அழுகுறாரு. பாருங்கள் நீங்கள் பண்ண டார்ச்சர் தாங்காமல் பொண்ணு இப்போ வீட்டோட வெளில போகிறான்னு சொல்கிறா, ஆனால் நீங்கள் கூப்பிட்டு வந்த பிரீத்தி தான் எல்லா தப்புமே பண்ணியிருக்கா, எந்த தப்புமே பண்ணாத பொண்ணு இப்போ பள்ளிக்கடாகி வீட்டோட வெளில போகிறான்னு சொல்கிறா, அவள் மட்டும் இந்த வீட்டோட வெளியே போயிட்டா அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், ஸோ நீங்கள் தான் போய் அவள்கிட்ட எல்லாருமே மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தி அவள் இந்த வீட்டில் வாழ வைக்கணும், அவள் இந்த வீட்டில் வாழல அப்படின்னா கண்டிப்பாக நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி சக்தி சொல்ல உடனே ஜெயா அப்புறம் பவானி என்ன பண்ண தெரியாமல் அழுதுகிட்டே பொண்ணு பின்னாடியே ஓடுறாங்க.